சிபிஐ நீதிமன்றத்தில் முன்னாள் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ராஜா அளித்த வாக்குமூலத்தில் பிரதமர் மன்மோகன் சிங்கோட அனுமதி பெற்றே 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பான எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த அலைக்கற்றை ஊழல் தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்குது. இது ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய கோரிக்கை தான். இப்போ இந்த விசாரணை வலுப்பெற விசாரணை வந்து வேகம் எடுக்க அந்த கோரிக்கையும் வலுப்பெறுது. நீங்க அந்த கோரிக்கைக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அதாவது ஏற்கனவே வந்து பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் இதை குறித்து அவர் ஒரு பெரிய ரிப்போர்ட்டே படித்தார். நாம் அதை மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்கள் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும் அவர் இந்த ரிப்போர்ட் படித்து. அதில் அவர் தகவல்கள் கொடுத்துருக்காரு. எந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் வந்து தனக்கும் அந்த அமைச்சருக்கும் இருந்தது, தான் என்ன சொல்லியிருந்தேன், அதுக்கு அவங்க என்ன பதில் கேட்டிருந்தாங்க, மீண்டும் தான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பாராளுமன்றத்திலேயே வெளியிட்டிருக்காரு. அந்த விதத்தில் அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றமோ இல்லை சிபிஐயோ இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட வழக்காடு மன்றமோ பிரதமரை விசாரிக்க வேண்டும் என்ற முடிவுக்குள் வரவில்லை இது வரைக்கும். நீங்கள் வந்து இப்போ ராசா அவர்கள் திருப்பி இதை சொல்கிறாரே தவிர ஆதாரபூர்வமாக பிரதமர் தவறு இழைத்ததாக அவராலும் கூற முடியவில்லை. அதுதான் உண்மை. அவர் சொல்றார். ஆனால் இப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒருவேளை பிரதமர் தவறு இழைத்ததாக இவ்வளோ நாள் உச்சநீதிமன்றத்தின் முன்னாடி போனதால தான் ராசா கனிமொழி கைது செய்யப்பட்டது. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதில் உச்சநீதிமன்றத்தின் விரிவான ஒரு பங்களிப்பு அந்த புலனாய்வில் இருந்தது. அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு பக்கம் பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களுடைய இதில் இன்வால்மெண்ட்லாம் இருந்திருந்தா பிரதமரை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு சஜஷனாவது சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட் சொல்லல, வழக்காடு மன்றம் சொல்லல, நிதியமைச்சரையும் பிரதமரையும் விசாரணைக்கு உட்படுத்த சொல்லல, நீதிபதி சொல்லலையே, நாடாளுமன்ற கூட்டுக்குழு சொல்லல. ஆனாலும் இந்த வழக்கு தொடங்கியதிலிருந்து இந்த கோரிக்கை வந்து எதிர்கட்சிகளால முன்வைக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல, தேர்தலுக்காக சொல்றதா நான் நினைக்கிறேன். அது போக இப்ப லைவா இருக்கு, அதுல ப்ரோப் வருங்கிறதுனால இப்படி பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அவங்க ஸ்னூப் கேட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு அதெல்லாம் போல இந்த ஊழல் சம்பந்தமாவே நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. நம்ம இந்திய நாட்டு மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறதுலையும் பல பிரச்சனைகள் இருக்கு. வாட்டர் கேட்னு ஒரு ஊழல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஊழலே இல்லை, பணம் பரிமாறவே இல்லை. வாட்டர் கேட்டுங்கிற ஒரு இடத்துல ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் இன்னொரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் போய் அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணாங்க. இதை சொன்ன உடனே 70ல் நிக்சன் அன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி பதவி விலகினார். நம்முடைய உளவு பார்த்ததற்காக தன் மீது கலங்க வரக்கூடாது என்பதற்காக பதவி விலகினார். அடுத்தது இன்னொன்னு நடந்தது. எங்கேயோ நடந்த ரயில்வே ஆக்சிடென்ட்டுக்கு லால் பகதூர் சாஸ்திரி பதவி விலகுகிறார். ஆனா இந்திய நாட்டில் மட்டும்தாங்க, வேற எந்த நாட்டிலும் இல்லைங்க. உலக முதலாளித்துவ நாடுகளில் கூட லால் பகதூர் சாஸ்திரி இங்க தானே இருக்காரு. லால் பகதூர் சாஸ்திரியும் இருந்தார். அது ஒரு நல்ல உதாரணத்துக்காக நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எத்தனை லட்சம் கோடி ரூபாய் நீங்க ஊழல் சொன்னாலும் அந்த பதவியிலேயே ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, மீண்டும் எம்எல்ஏ எம்பி ஆவாங்க. ஆனா இந்திய நாட்டில் மட்டும் தான் நடக்குது, வேற உலகத்துல எந்த நாட்டிலும் நடக்காது. நான் பிரதமர் குற்றவாளிலாம் பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனால் தன்னை விசாரணைக்கு உட்படுத்தி நான் நேர்மையானவன் என்று நிரூபிப்பதை அவர் ஏன் விரும்பவில்லை? நீங்க இருங்க. ராஜாவுக்கு நான் ஒரு எப்பொழுதுமே ஒரு இலாக்காவில நிதி அமைச்சகத்துடைய அனுமதி இல்லாமல் இன்னொரு இலாக்கா செயல்படவே முடியாதுங்க. அது நிதி சம்பந்தமான விஷயங்களில், அதுவும் 2G ஏலம் விடுற விஷயத்துல நிதி இலாக்கானுடைய அட்வைஸும் தேவையா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கிறதையும் கேட்க வேண்டியிருக்கும். நிதி இலாக்கா கேபினட்டுக்கு பொறுப்பு இருக்கிறது, கூட்டு பொறுப்பு கேபினட்டுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நேர்மையான ஒரு பிரதமர்னு நீங்க சொல்ற வாதப்படி வச்சுட்டா அவர் தன்னுடைய நேர்மையை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏன் பயன்படுத்தக்கூடாது? அதான் வாய்ப்பை ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற கேள்வி வந்து மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து நிற்குது. இல்ல இப்ப இவர் சொன்னதுல ஒரு விஷயம், அவர் வாட்டர் கேட் கேஸ சொன்னாரு, இன்னொரு உதாரணத்தையும் சொன்னாரு.
ரெண்டுமே ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம். ரயில்வே ஆக்சிடென்ட் அவர்களுக்கு ரெண்டுமே ஊழல் இல்ல. நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ரெண்டுமே வந்து ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஊழல் சொல்லும்போது யார் மேல வேணா என்ன சேர்த்த வேணா வாரி எறியலாம். அந்த பெருந்தன்மை பாருங்க. ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவுடன் பதவியை விட்டு விலகி அந்த குற்றத்துக்கு விசாரணை வையுங்கள் என்று சொல்கிற அந்த நேர்மை, அந்த துணிச்சல் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் இல்லை. கூட்டுக்குழு கூடிய பொழுது பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சொன்னாரு, தேவைப்படுமின் என்னை விசாரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நான் அதற்கு உடன்படுகிறேன் என்று டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னாரு. அப்புறம் ஏன் நீங்க நிரூபிங்க? அது ரொம்ப சிம்பிள். அடுத்த நாள் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து அதெல்லாம் அவர் வந்து விசாரணை வரமாட்டாருன்னு சொல்லிட்டாரு. அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது பிரதமர் தார்மீக துரைபாண்டியன் தார்மீக பொறுப்பெடுக்கக்கூடிய பண்பு வந்து வருது. ஊழல் குற்றச்சாட்டு என்று வரும்போது பொய்யான குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அதுல வாட்டர் கேட்டையும் ரயில்வே ஆக்சிடென்ட்டையும் தார்மீக பொறுப்பேற்கலாம். சம்பந்தமே இல்லங்க. ஒரு தவறை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. ஒரு ஊழல் சொல்லலாம். நீங்க பேங்க்ல இவ்வளவு ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். நீங்க ரிசைன் பண்ணிடுவீங்களா உடனே? சொன்னீங்கன்னா நீங்க உங்க அரசு பணியில இவ்வளவு ஊழல் தலைவரை சொல்லுவது என்பது அதாவது தனக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்பதை அந்த அரசியல் தலைவர் புரிந்து கொள்ள நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசு பணியில இருக்கிற நீங்க ஒரு ஊழல் பண்ணிருக்கீங்க, திடீர்னு நான் சொல்றேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. சொல்லுங்க.